கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின அவருடைய விலை மதிக்க முடியாத அன்பினாலும் அவருடைய சமூகத்தில வந்து அமரவும் அவரை நாம் ஆராதிக்கவும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தவும் சாட்சிகளை கொண்டு வரவும் அவருடைய சமூகத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் இருப்பதை குறித்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளிலே நேரலைகளிலே இணைந்திருக்கிற யூடியூப் பேஸ்புக்ல இணைந்திருக்கிற உங்களை ஒருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். வீடுகளில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களானால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே ஜெபத்தோடு இந்த வசனங்களுக்கு நாம் செவி சாய்த்து தேவ பிரசன்னத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய மெல்லிய சத்தத்தை கூட நம்மோடு கூட பேசும்படியாய் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 13 தொடக்கம் 17 வசனங்கள். 2 ராஜாக்கள் 4:13 தொடக்கம் 17 வசனங்களை நாம் கவனமாய் நாம் வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தைகளில இருந்து கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுவாராக. வாசிக்கலாம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலுக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றான். ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். 14 அவனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷன் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்தை விட்டதோ ஒரு குமாரனை அமைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாருக்கு அவளும் சொல்ல வேண்டாம் என்றான். இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு கூட சொன்னபடியே ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். நமக்கு இந்த வாசனங்களை வாசிக்கிற பொழுது நமக்கு எல்லாமே தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனாலும் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளிலே அங்கே 13வது வசனத்துல அந்த ராஜா இடத்திலேயாவது அல்லது சேனாதிபதி இடத்திலேயாவது உனக்கு நான் பேச வேண்டிய காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவளை கேள் என்றான். இங்க எலிசாவினிடத்துல வந்து ஒரு காரியத்துக்காக நிற்கிறார்கள். என்ன காரியம்னா, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஒரு குழந்தைக்காக அவர் வந்து நிற்கிற பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவனாய கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவள் காத்திருந்தால் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எலிசா அவளை சந்திக்கிற பொழுது எலிசா அவளை பார்த்து கேட்கிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்கே பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிற அந்த வீட்டாருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை எலியாவுக்கு உண்டாயிருந்தது. ஆகையினால எலியா என்ன சொல்றான்னா, நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே, உன்னுடைய காரியம் எதுவா இருந்தாலும் ராஜாக்களிடத்திலாவது அல்லது தேசாதிபதிகளிடத்திலாவது சேனாதிபதி யாராவது ஏதாவது காரியம் உனக்கு தேவையானால் நான் அவர்களிடத்திலே உனக்காக நான் பேசுகிறேன் என்று சொல்லி அங்கே கேட்கிற பொழுது அங்கே காரியம் நடக்கிறது என்னவென்றால், அங்கு பார்க்கிறோம், அவள் அங்கே 17வது வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற பொழுது அங்கே அந்த ஸ்திரியை பார்த்து எலிசா தன்னோட சொன்னபடியே உற்பவ காலத்திலே ஒரு குமாரனை பெற்றார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் யாரிடத்திலேயாவது எதிர்பார்ப்போட அல்லது இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும், இந்த காரியம் இந்த எஜமானிடத்துல அல்லது இந்த அதிகாரியிடத்துல அல்லது இந்த காரியம் எனக்கு இப்படிப்பட்ட மனித கண்கள் எனக்கு தயவு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்து இந்த காலை வேளையில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
யோவான் 3:12. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 3:12. தொடர்ந்து அந்த வார்த்தைகளுக்குள்ளே நாம் கவனித்து பார்க்கிற பொழுது கரெக்டா வாசிங்க. பூமி கடந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனே நான் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பாருங்க, இங்க சொல்லுகிறது பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கிற அந்த வசனத்தை தெளிவா வாசிமா திரும்ப வருது. பூமிக்குரிய பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பாருங்க, பூமிக்குரிய காரியங்களை சொல்லியும் நீங்க விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனே ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இங்க ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, உலக பிரகாரமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுற பொழுது அதிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே, ஆனா பூமிக்கு அடுத்த பரம பிதாவுடைய பரம காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இன்றைக்கு இந்த வசனத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம தேவனிடத்துல நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு. உலக பிரகாரமான காரியங்களை குறித்ததான காரியத்திலே நமக்கு விசுவாசம் இல்லாவிட்டால், பரம தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியங்கள் குறித்து நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நாம் இருப்போம். அதனால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம தேவனிடத்துல நம்பிக்கை வைக்க வேண்டும், தேவனிடத்துல விசுவாசிக்க வேண்டும், தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும், தேவனிடத்துல அதை நாம் ஜெபமாய் விண்ணப்பமா வைக்க வேண்டும். அப்பொழுது நானும் நீங்களும் அந்த காரியத்திலே ஜெயம் பெற்றவர்களாய் அல்லது அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகையினால எந்த காரியத்தை நாம் தேவ பாதத்துல வைக்காம நாங்க என்ன செய்யறோம், அநேக நேரங்களில் சும்மா உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்போம். ஆகையினால முதலாவது நானும் நீங்களும் எல்லா காரியத்தையும் குறித்து மனிதனிடத்திலே சொல்லி அழுகிறதை முதலாவது நான் நிறுத்திவிட்டு, மனிதனிடத்திலே சொல்லுகிற காரியத்தை நான் நிறுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்துல நாம் வைத்து நாம் விண்ணப்பிக்க வேண்டும். ஆகையினாலதான் அன்னாடுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் வருஷம் வருஷம் போய் அங்கே தேவ சமூகத்திலே போய் அழுது மன்றாடி கர்த்தருடைய சமூகத்திலே அவள் காத்திருப்பாள். ஆனால் இங்கே பார்க்கலாம், அவளுக்கு தேவனாய கர்த்தர் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஒரு காரணம் உண்டானது என்னவென்றால், அவள் கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்து தேவனிடத்தில் ஒரு பொருத்தனையை செய்தாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீர் கொடுப்பீரானால் நான் அவனுடைய சரீரத்துல என்னவா சவரம் கட்டி படாம அவனை நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் தருவேன் சொல்லி ஒப்பு கொடுக்கிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாமே ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆனா நமக்கு ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம தேவனிடத்துல நிபந்தனையோடு சில காரியங்களை வைத்தா கண்டிப்பா கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். பின்புதான் நாம அதை நாம் விசுவாசிக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேக காரியங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம், அங்கலாய்ப்போடு கூட அநேக காரியங்களை குறித்து நாம் வேதனையோடு கூட தேவ சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்கிறோம், விண்ணப்பங்களை வைக்கிறோம், வேண்டுதல்களை வைக்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்காத, அது தாமதிக்கிற பொழுது நமக்குள்ள ஒரு அவிசுவாசமான காரியங்கள் உண்டாகிறது. ஆனால் நானும் நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரியாவிட்டால் நாம் எதையுமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையாலே தேவன் நமக்கு எதை செய்தாலும் அதை தேவன் ஆண்டவர் நேர்த்தியாய் அல்லது ஏற்ற காலத்துல கிரமமாய் அவர் செய்கிறவர் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் புத்தகம், அங்கே அதனுடைய 12:24 நாம் வாசிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்ய வல்லவர் என்பதை குறித்து அறிந்து அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அங்கே சும்மா வாயினாலே சொல்வது அல்ல, நாம் விசுவாசித்து அதை நாம் அதற்கு காத்திருக்க வேண்டும். 1 சாமுவேல் 12:24 வாசிக்கலாம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்,
கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர், அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிற தேவன் என்பதை முதலாவது நாம் நம்ப வேண்டும். முதலாவது அதிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக நேரங்களில் விசுவாசிகள் தேவனிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுப்பார்கள், தேவ சமூகத்துல அதற்கான காரியங்களுக்காக காத்திருப்பார்கள். தேவனாய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நாங்க வேற வழிகளில நாம் அதை செய்ய அல்லது அதை நாம பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆகையாலே 1 சாமுவேல் 12:24 அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை, வல்லமையான கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்யக்கூடியவர் என்பதை முதலாவது நானும் நீங்களும் அறிந்து அந்த விசுவாசத்துல நாம் நடக்கும் பொழுதுதான் காரியங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 126:3 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அருமையான சகோதரி கிரேஸ் அருமையான சாட்சியை கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார், அதனால அவங்க மகிழ்ந்து இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க சபையில வந்து உட்கார்ந்து இருந்ததை பார்க்கலும் இன்னைக்கு அவங்கள பார்க்கும் பொழுது முகமெல்லாம் அப்படியே பெரிய சிரிப்போட சந்தோஷத்தோட ஒரு அழகான ஒரு பொன் சிரிப்போட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் அதில் உட்கார்ந்து இருந்து கேள்வியோட உட்கார்ந்து இருப்பாங்க. எப்ப என்னுடைய பரீட்சையில நான் சித்தி அடைவேன், எப்ப என்னுடைய பிரயாணம் வாய்க்கம் பண்ணும், எப்ப நான் என்னுடைய கணவனிடத்துல போய் சேர முடியும், எப்ப நான் இந்த காரியத்தை நான் கர்த்தருக்கு சந்திப்பார். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க எப்படின்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அவர் செய்த காரியத்தில் எல்லாமே என்னால விவரிக்க முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில செய்தார் என்றத நாம் இன்றைக்கு அதை கவனிச்சு பார்க்கலாம். ஆகையினாலே இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அற்புதமான கிரியைகள், வெளிப்பாடுகள், ஆண்டவருடைய கிரியைகளை நாம் கவனித்து பார்க்கிறோம். ஆனா நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மனுஷன் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில காரியங்கள் இது நடக்காது, இது வாய்க்காது, இதெல்லாம் நீ உனக்கு அது சரி வராது, இதெல்லாம் நீ நம்பிக்கொண்டிருக்காத, இப்படி பல விதமான பலவீனப்படுத்துகிற காரியங்களை சொல்லி நம்மை பலவீனப்படுத்துவார்கள், அதீரியப்படுத்துவார்கள். ஆனா நானும் நீங்களும் தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசித்து அதிலே நாம் வாழ வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 8:6 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். பாருங்க, நாம கேட்டா ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வாரா? அவருடைய உதடுகள் உத்தமமான காரியங்களை செய்யக்கூடியவரா? நீங்க அவரை பார்த்து கேட்டீங்கன்னா அவர் உங்க வாழ்க்கையில உத்தமமான மேன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நாங்க கேட்கிற ஆள் தான் தப்பு. நம்ம யாரிடத்துல கேட்கணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல உன் விண்ணப்பத்தை வேண்டுதல ஸ்தோத்திரத்தோட துதியோட யாருக்கு தெரிவிக்கணும்? நாம யாருக்கு தெரிவிக்கிறோம்? அடுத்த வீட்டுல இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் போய் நம்ம எல்லா காரியத்தையும் உட்கார்ந்து இருந்து மணித்தியால கணக்குல நம்ம என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, என் கணவர் இப்படி செய்யறாரு, என் மனைவி இப்படி பண்றாங்க, பிள்ளைங்க இந்த மாதிரி செய்யறாங்க, எனக்கு வேலை செய்யற இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம கலந்து பேசுவோம். ஆனா நம்ம யாரிடத்துல போய் நம்முடைய காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும்? யாரிடத்துல நாம் பேசினா கர்த்தர் உத்தமமான காரியங்களை நமக்கு செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். யோபு 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதத்துல குமர பண்ணுவார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாரா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்திருக்காரா? உங்களை பார்த்து நான் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நாங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம கிரகிக்க கூடாத, நம்மளால அதை நம்முடைய அறிவுக்கு எட்டாத, நம்மளால அதை இது என்னது எப்படி ஆகுதுன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
நேற்றைய நாள் கடந்த நாட்களில சிஸ்டருடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. ஒரு போன் கால் வந்துச்சு. அவங்க எதுக்கு எடுக்கிறானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்கள ஆண்டவர் கிரகிக்க முடியாத ஆச்சரியப்படத்தக்கதான செய்திகளை ஆண்டவர் கேட்க பண்ணினான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், கிரகிக்க கூடாத அல்லது ஆச்சரியப்படத்தக்க மேன்மையான மகிமையான கனமான காரியங்களை உங்க வாழ்க்கையில அவரால் செய்யக்கூடும். நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடும். இந்த நேரத்துல ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னுக்கு இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவனாய கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை குறிச்சு எனக்கு கொஞ்சமுமே எனக்கு என்னுடைய அறிவில் அது இல்லாத ஒரு காரியமா இருந்தது. கொழும்பு பட்டணத்துக்கு நான் வரும்பொழுது, நான் ஒன்றுமில்லாதவனா இந்த பட்டணத்துல நான் வரும்பொழுது எனக்கு வேலை இல்லை, பல காரியங்கள் எனக்கு ஜீரோவா இருந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இந்த தேசத்துல என்ன ஆசீர்வதிச்சாரு. எனக்கு நல்ல கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த நேரத்துல இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 15 வருடங்கள் முடிந்து 16வது வருடங்கள் என்னுடைய ஊழிய பயணம். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த கிரகிக்க முடியாத ஆச்சரியமான கனமான காரியங்களை திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும். ஆகையினாலே இந்த ஊழியை நான் செய்வேன் என்று கூட கனவுல கூட நான் நினைக்கல. இந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்லி என் சிந்தையில தோன்றாத, என் நினைவுல தோன்றாத, என்னால கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறத நான் உணர்ந்து நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆகையினாலே அற்பமான காரியம், ஒருவேளை உங்களை பார்த்து நீங்க சொல்லலாம், என் குடும்பத்துக்கு நான் ஒரு அற்பமா இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்பமான ஒருவனாய் நான் காணப்படுகிறேன், என் தகப்பனுக்கு தாய்க்கு நான் பிரயோஜனமற்றவனா இருக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு காரியத்துல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எங்க வாழ்க்கையில எந்த காரியத்திலும் எங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை என்று சொல்லி ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு கேள்விக்குறியோட பயத்தோட இந்த வசனத்தை கேட்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவர் உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோபு 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்கள், அதிசயமான காரியங்கள் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவரை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய மாமிசத்துல எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன், எனக்கு பலன் உண்டு, நான் வேலை செய்கிறேன், எனக்கு நல்ல வருமானம் உண்டு, இந்த வேலை என்னை ஆசீர்வதிக்கும், அல்லது இந்த இடம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த நபர் என்னை ஆசீர்வதிப்பார், இவர் என்னை தூக்கி விடுவார், அல்லது இவரால நான் உயர்த்தப்படுவேன், இப்படி ஏதோ ஒரு மனிதனுடைய நினைவுகளோட மனிதனை நம்பி மனுஷனுடைய உதவிகளுக்காக அல்லது நம்முடைய பலத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் நிற்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தோற்று போனவர்களை காணப்படுவோம். ஆகையினாலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த கொழும்பு பட்டணத்துல முதலாவது நான் கால்களை எடுத்து வைக்கிற பொழுது என்னுடைய இளம் வயதுல ஒன்றுமில்லாத நான் வந்த பொழுது ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க, கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு சொந்தமா தருவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், இதோ ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு சொந்தமா தாங்க சொல்லி நான் அந்த விசுவாச வார்த்தைகளை குறித்து நான் பேசின பொழுது, அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நான் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து போராடின பொழுது கர்த்தர் வாக்கு மாறாதவராய் இருந்து, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருந்து என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு உயர்த்தி இந்த கனமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய அதிசயமான காரியங்கள், பல காரியங்கள் உண்டு. ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து நான் நன்றி செலுத்துவராய் இந்த நாளிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்த நாள் முதல் கொண்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஆராய்ந்து அறியா முடியாத அல்லது எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் என்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்தார் என்பதை செவமிச்சு பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆனாலும் கூட பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும்
தேவன் செய்கிறார், செய்வார், எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் உங்களில் எத்தனை பேர்? அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இது நடக்குமா, இது நடக்காதா என்று சொல்லி தேவனை விசுவாசிக்க முடியாதவர்களாய் நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே அமர்றீங்க. நீங்க உலக பிரகாரமான காரியத்திலையும் நீங்க விசுவாசத்தை வைக்கிறீங்க, மனுஷன் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறீங்க, கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல காரியங்களிலே தோற்று போனவர்களாய் நிற்க வேண்டியதாய் காணப்படும். ஆகையாலே உன்னுடைய வாழ்க்கையில மனுஷனால் கிரகிக்க கூடாத காரியங்களை தேவன் செய்வார். உங்களை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது மனுஷர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் தலை நிமிரப்படும் பொழுது மனுஷர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை பார்த்து ஏளனமாய் பேசினவர்கள், உங்களை தூக்கி வீசினவர்கள், நீங்க தூக்கி வீசப்பட்ட தேசத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தக்கூடி உங்கள் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க நான் விரும்புகிறேன். அதனாலே ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராலே மாத்திருந்தால் கிரகிக்க கூடாதபடிக்கு எண்ணி முடியாத, எண்ணிக்கடங்காத, மேன்மை உள்ள அல்லது கனமுள்ள, அதிசயமுள்ள, ஆச்சரியமுள்ள, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரே தேவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமல் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்து அதிசயமான, மகிமையான, மேன்மையான காரியங்களை செய்கிற பொழுது, அதெல்லாம் நீங்க அனுபவிக்கிற பொழுது, அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிற 5:26 திரும்பமா வாசிக்கலாம். எதினாலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதுனால, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறதுனால, உங்கள் தலையை தேவனாய் கர்த்தர் உயர்த்தினதுனால, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால, உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த மேன்மையினால, இப்படிப்பட்ட காரியங்களினால, அதனாலே வாசிக்கலாம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உன் வாழ்க்கையில நீ உதவாதவன், உன்னை தள்ளி வச்சவங்க, உன்னை ஒதுக்கி வச்சவங்க, உன்னை தூக்கி வீசினவங்க, உன்னை ஏளனமாய் பேசினவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க, உன்னை துக்கப்படுத்தினவங்க, அதனாலே ஆச்சரியப்பட்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்கிற காரியங்களை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் ஆச்சரியமான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒருவர் உண்டு. அவரை இன்றைக்கு நாம் எத்தனை பேர் விசுவாசித்து அவருக்குள்ளே நாம் வாழுகிறோம், அவருக்குள்ளே நினைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையிலே நாம் நடக்கிறோம், வார்த்தையிலே நாம் வாழுகிறோம் என்பதுதான் இன்றைக்கு உங்களை பார்த்து நாம் கேட்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஆகையினால துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுது, ஐயோ இவர்கள் என்னை மறந்தார்களே, தகப்பன் என்னை மறந்தாரே, தாய் என்னை மறந்தார்களே, நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டார்களே, என் வாழ்க்கையில எல்லாமே தோல்வியே, ஒன்றுமே எனக்கு வாய்க்கப்படவில்லையே, அதாவது ஏதோ ஒரு காரியம் இந்த மனுஷன் செய்வார், அந்த மனுஷன் செய்வார், இவருடைய கண்களில் தயவு உண்டாகும் என்று சொல்லி ஏதோ மனுஷ நம்பிக்கையோடு கூட மனுஷனை நம்பி நிற்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை நீங்க என் வாழ்க்கையில கிரகிக்க கூடாத மகிமையான, மேன்மையான, ஆச்சரியமான காரியங்களை செய்வீங்க. எந்த இடத்துல நான் தூக்கி வீசப்பட்டனோ அந்த இடத்துல யாரெல்லாம் என்னை ஏளனமாய் அவமானமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் என்னை தூக்கி எறிந்தார்களோ, யாரெல்லாம் என்னை ஒதுக்கி தள்ளி வைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாய் என் தலையை நீங்க உயர்த்துகிற பொழுது அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க, பிரமிக்கத்தக்கதான காரியங்களை நீங்க செய்வீங்க. ஆண்டவரே, கர்த்தர் அதை செய்வார் என்பதை நம்மள எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தொடர்ந்து வாசிக்கலாம். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை கண்டோம் என்றார்கள். அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிறத பார்த்து உங்களை வேதனைப்படுத்தினவங்க பயப்படுவாங்களாம். பயம் நிறைந்தவர்களாய் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்தார் என்பதை என்னவா இன்று கண்டோ. ஆண்டவர் உன் தலையை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் உன்னோடு பொழுது செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் ஜனங்கள் சுற்றி நின்று பார்க்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகுமா? அவனை கிட்ட போக முடியாது, அந்த மனுஷனு கிட்ட போக முடியாது, அந்த குடும்பத்துக்கிட்ட போக முடியாது. ஏன்னா
கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். அவங்க குடும்பத்துல பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், அவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பயப்படத்தக்கதான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராம். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம அதை விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்னன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம நின்றமா இருந்தா, கர்த்தருக்கான வைராக்கியமா இருந்தமா இருந்தா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கண்டு பயப்படுவார்கள். இன்னைக்கு இது அடுத்த பக்கம் மாறி போயிருக்குன்னா, நாங்க அவங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு இருக்கு. ஐயோ இந்த மனுஷனா, ஐயோ இந்த மனுஷியா, போன் கால் வந்து ஐயோ இவங்களா, ஐயோ எடுத்தா அதை பேசுவாங்களே இதை பேசுவாங்களே, ஐயோ இன்னைக்கு பயப்பட வேண்டிய காலங்களுக்குள்ள நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நீங்க நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் எல்லாவற்றிலும் திடமனதா இருந்து ஜெயம் கொண்டவர்களாய் நிற்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவாராக. ஆகையினாலே அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லுவார்கள், அடுத்த வீடு, பக்கத்து வீடு, சொந்தம், அண்ணன், தம்பி, மச்சான், மாமன், உறவுக்காரங்க, வேலை செய்யற இடத்துல, நீ பழகிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, உன் சொந்த பந்தத்துக்குள்ள உன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க அதிசயமான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லத்தக்கதான மேன்மையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நம்மள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆகையினாலே ஒரு 7 காரியம் இங்கே உங்களை பார்த்து நான் சொல்றேன். 1, பெரிய காரியங்களை செய்வார். 2வது மகிமையான காரியங்களை செய்வார். 3வது உத்தமமான காரியங்களை செய்கிறார். 4வது ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். 5வது கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். 6வது யாத்திராமம் 34:10 நாம் வாசிக்கலாம். யாத்திராமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் ஒரு ஜனங்கள் எல்லோரும் முன்பாகவும் செய்வேன். பாருங்க, ஆண்டவர் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரா? என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் உள்ள எந்த மனுஷனிடத்திலையும் செய்யாத ஒரு பெரிய காரியங்களை நான் உன்னிடத்துல செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணினார்னா அந்த உடன்படிக்கை அவர் செய்வதற்கு அவர் என்ன பலவீனமானவரா? வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். என்னவா? வாக்குத்தத்தம் பண்ணின உண்மை உள்ளவர், பொருத்தனை பண்ணின உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்வாராம்? அவர் பொய் சொல்ல மனிதரும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொன்னதை நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவர் பலவீனரும் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது, அதிசயமான காரியங்களை செய்கிறவர். முதலாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உனக்கு அதிசயமானவைகளை, பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தின் அளவின்படிதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்வார். நம்ம விசுவாசம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்மளே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிறோம். இந்த மாத சம்பளம் இவ்வளவு ரூபாய், அதை எடுத்து இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், மிகுதி இவ்வளவு இருக்கு, இதை நாம இதுக்கு வச்சுக்கிறோம். அல்லேலூயா. நீ உன் விசுவாசம் உன்னுடைய சம்பளத்தின் அளவோட முடிச்சிருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, இங்க நான் உனக்கு நீ எடுத்த சம்பளம் அப்படியே உன்னுடைய பண்டக சாலையில் அப்படியே நின்றும். அது வியாதிக்கு போகாது, அது வட்டிக்கு போகாது, அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு போகாது, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகாது. நீ எடுக்கிற பணம் ஏதோ ஒரு சிட்டைக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கோ கடனுக்கு அது போகாது. ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தைகளின்படி கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதித்து அதெல்லாம் பண்டக சாலையில தங்கும்படி, ஒரு ரூபாயாவது சத்துரு திருடி போடாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்துவார். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நாங்க என்ன செய்யறோம்னா, நம்மளோட மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே, ஐயோ இந்த 50,000 வச்சு இதை இவ்வளவுக்கு நான் செய்து முடிக்கணும். நீ வாழும் வரைக்கும் உன் மரணம் வரைந்தும் அந்த 50,000 உட்கார்ந்து அதிலேயே உன் வாழ்க்கை
1ஆம் தேதி ஆகணும்னையும் மைண்ட் முழுக்க ஆண்டவர் செய்கிற கிரகிக்க முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் அதிசயமான காரியங்கள் எல்லாம் நீ மறந்து உன் கையில் இருக்கிற 50,000-ஓடயே நீ உட்கார்ந்து இருப்ப. ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னை திரும்பியும் பார்க்க மாட்டார். ஏன்னா உன் விசுவாசம் முழுக்க இந்த 50,000 தான். இதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். பாடசாலை காரியங்கள், பள்ளிக்கூட பிள்ளைகளோட செலவு, இதெல்லாம் செலவு. கடைசியா இருந்து முறுமுறுக்கிறது 31ஆம் தேதி சம்பளம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு 3ஆவது வாரம் முறுமுறுப்பு. ஐயோ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் தங்குதலையே வீட்டுல, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இடையில வாக்குவாதங்கள், சண்டைகள் வரும். உன்கிட்ட தானே நான் கொண்டு கொடுக்கிற பணத்தெல்லாம் நீ என்ன செய்யற? கொஞ்சமாவது சேமிக்கிறியா? இப்படி பல காரியங்கள் குடும்பத்துல பிசாசு கொண்டு வருவான். ஆகையினால ஆண்டவருடைய வேதம் எப்படி சொல்லுகிறதுனா, நீ கர்த்தருக்குள்ள கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் அநேகத்தில் உண்மையா மாற்றுவார். நீ எதிர்பார்த்து போயிருக்கிற எஜமான் உனக்கு 50,000 தான் சம்பளம் கொடுப்பாரு சொல்லி ஓ விசுவாசம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கிரகிக்க முடியாது, எண்ணி முடியாது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ போய் நிப்ப, இந்த மாசம் 50,000 தான் சம்பளம் சொல்லி, ஆனா உன் கவர்ல 10,000 சம்பளம் கூட இருக்கும். நீ போய் நிப்ப, வீட்டுல இன்னைக்கு வீட்டுல இவ்வளவு செலவு இருக்குன்னு சொல்லி நீ லிஸ்ட் போட்டு வச்சிருப்ப. ஆனா வேற ஒரு பகுதியில வேற ஒரு மனுஷனால அது சந்திக்கப்படும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில அதெல்லாம் நான் உணர்ந்து, அதெல்லாம் ருசிச்சு, அதெல்லாம் ஆண்டவருடைய கரத்துல அனுபவிச்சுதான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் வேலை செய்த காலங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள். நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியர் ஒர்க் நான் பண்ணின இடத்துல கிட்டத்தட்ட 25-30 பேர் இடத்துல வேலை செய்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்துல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது எனக்கு வீடு இல்லாம, வாகனம் இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாம் ஊழியத்துக்கு வரல. லட்சமா சம்பாதிக்கிற வேலையை தூக்கி போட்டுட்டு தான் கர்த்தருக்குள்ளார வந்தேன். அந்த நாட்கள்ல எனக்கு நிறைய பிரஷர் இருந்துச்சு. ஏன்னா வேலை எடுத்த, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்த 4-5 இடத்துல நான் வேலை எடுத்துருவேன். எல்லா இடத்துலயும் எனக்கு பெரிய டென்ஷனா இருக்கும். ஏன்னா வேலை செய்யறவங்களை நம்பி நான் இத்தனை தேதி இதை முடிச்சு கொடுப்பேன் நான் வேலை எடுப்பேன். ஆனா வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, லீவ் எடுத்துருவாங்க, ஊருக்கு போனா வரமாட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் உண்டு. 3-4 இடத்துல நான் சைடு எடுத்து போட்டுட்டு ஒரு மனுஷனா எத்தனை இடத்துல நம்ம பாக்குறது. இந்த இடத்துல 2 நாளைக்கு போனா அந்த இடத்துல 3 நாளைக்கு போக மாட்டேன். அங்க உள்ள திருட்டு பையனுக்கு என்ன செய்வானுங்க, சீமத்து பேக் எடுத்து வித்துருவானுங்க, டைல் எடுத்து வித்துருவானுங்க, கொமர் செட்டை கொண்டு வித்துருவானுங்க. இப்படி எல்லாம் பல, கடைசியா சொல்லுவாங்க கள்ளமன் தூக்கிட்டு போயிடாது. இப்படி எல்லாம் பல விதமான போராட்டங்கள் இருந்தது. நிறைவான ஆசீர்வாதம் இருந்தது, பணம் நிறைய இருந்தது. அதை வச்சுட்டு எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள என்ன இல்லைன்னா, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இல்லை. எப்பவுமே ஒரு டென்ஷன். இப்படியே பேங்க்ல அந்த காசு கட்டணும், இந்த காசு, இந்த செக்குக்கு பணம் போடணும், அந்த ஓடி, இப்படி எல்லாம் பல காரியங்களுக்குள்ள இருந்தது. ஒரே இந்த மாதிரியான பிரச்சனைகளை நான் அப்படியே பிரஷர் ஆகி இருந்த போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இல்ல நான் உன்னை வேற காரியத்துக்கு அழைச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் ட்ரக் அப்படியே மாத்தினாரு, வேறொரு வழியில கொண்டு வந்தாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவரின் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத, திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் என நடத்தி வந்தார் என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்ல தேவன். ஆகையினால முதலாவது இப்படி காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்யறாரு. முதல் காரியம், நான் 7 காரியங்களை குறிச்சு நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். முதல் காரியம் பெரிய காரியங்களை செய்வார். 2வது மகிமையான காரியங்கள். 3வது உத்தமமான காரியங்கள். 4வது ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்கள். 5வது கிரகிக்க முடியாத காரியங்கள். 6வது அதிசயமான, ஆச்சரியமான காரியங்கள். 7வது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். என்னவா? இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய காரியங்களை காண எத்தனை பேருக்கு ஆசை? இல்லாட்டி அதே வாழ்க்கையா காலையில் எழுப்புனா அதே சூழ்நிலை, அதே வாழ்க்கை, அதே போராட்டத்தோட நீங்க இருக்க ஆசையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். விசுவாசிக்கிறியா? நம்புறியா? புதிய காரியங்கள், புதிய வழிகள், புதிய வாசல்கள், புதிய ஆசீர்வாதம், புதிய ஆசீர்வாதத்தின் வாசல்கள், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் எல்லாம் ஆண்டவர் திறப்பாரு. நீ எதெல்லாம் நீ நம்பிக்கை இருக்கிறியோ அதுல எல்லாம் ஆண்டவர் நம்பிக்கையை கொண்டு வருவார். இன்னைக்கு ஆண்டவர் நான் உனக்கு புதிய காரியங்களை செய்வேன். எந்த சூழ்நிலையை நினைத்து நீ கவலைப்பட்டு கலங்கி இருந்த, எந்த சூழ்நிலைமையில ஐயோ இந்த அரசு இந்த கட்டளை எனக்கு தருமா, இந்த அரசாங்கம் இதை எனக்கு செய்யுமா, அல்லது இந்த காரியத்துல
இந்த அதிகாரிகள் கண்களுக்கு தயவு உண்டாகுமா? அல்லது ஐயோ இதை இவங்க வாய்க்க பண்ணுவாங்களா? அல்லோ இதை இவங்க செய்வாங்களா? இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தருவாங்களா? நீ காத்துக்கிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியம் செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை மாத கணக்கா எதிர்பார்த்து காத்திருந்தோம், இந்த எம்பசில எனக்கு இந்த பதில் வருமா, இவங்க எனக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்களான்னு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் சகோதரி? புதிய காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் காரியம் என்ன? எதற்கு நீங்க பயந்து நிக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறீங்களா? பயந்து ராத்திரி முழுவதும் அதை குறித்து அங்கலாய்த்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு புதிய காரியத்தை. எதுலாம்? உங்கள் தொழில, உங்க வியாபாரத்துல, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, உங்கள் வியாதியின் காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு ஒரு புதிய காரியம். ஏதோ ஒரு கடன் பிரச்சனையா, ஆண்டவர் அதை புதிய காரியத்தினால மாற்றுவார். ஏதோ ஒரு மனுஷனை குறித்த பயமா, ஆண்டவர் அதை மாற்றுவார். ஏதோ ஒரு இனம் தெரியாத பயத்துல நீங்க இருக்கிறீங்களா? இந்த காரியம் எப்படி ஆகும், இதுல எப்படி எனக்கு பதில் உண்டாக, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரி நேரலைகளில இந்த வசனத்தை கேட்கிற மகனே, எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுற காரியம் என்னவென்றால், நீ எதெல்லாம் குறித்து பயந்து கலங்கி நிற்கிறாயோ, ஒரு தொழிலின் காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகள் எதிர்காலமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இனம் தெரியாத வியாதியா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம், ஏதோ ஒரு தீராத கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு மனிதனை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதுவா இருந்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல திறந்த இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனுடைய சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அந்த சூழ்நிலைகளில் இருந்து உங்களை மாற்றுவார். இந்த காரியத்துல நான் உங்களுடைய சித்தத்தை அறியாமல் செய்துட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்துல ஆண்டவரே நான் சுயமா இதுல நான் செயல்பட்டுட்டேன் ஆண்டவரே, உங்களிடத்துல இதை வைத்து நான் செபிக்கல, சித்தமான நான் கேட்கல, ஆனா ஆண்டவரே இதுல நான் கை போட்டுட்டேன். ஆனா ஒரு விஷயம் எனக்கு நீங்க மன்னிப்பீராக, இது உடைய சித்தம் என்பதை அறியாதவனாய் இந்த காரியத்துல நான் கை போட்டுட்டேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்புரவாவீர்களானால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்று எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் முடியப்படுவார். வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். எரேமியா 20:12. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உங்களிடத்தில் சாட்டிவிட்டேன். இன்றைக்கு அந்த கடைசி வசனம் சொல்லுது, நீதிமானெல்லாம் சோதிச்சு பார்த்து உள்ளிருந்தியங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, என்னுடைய காரியத்தை உங்க மேல சாட்டி விட்டுட்டேன். நீங்க யார்கிட்டெல்லாம் என்னத்தெல்லாம் சாட்டுவீங்க இல்லையா? சொல்லாததெல்லாம் சொல்லிடுறீங்க. ஐயோ சொல்லாத, ஐயோ நான் சொல்லவே இல்லை, என் மேல சாட்டிட்டாங்க இந்த பாவத்தை, இந்த காரியத்தை. ஆனா ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த எரேமியா தீர்க்கதரிசியில அழகா சொல்லப்படுகிறது, அந்த காரியத்தை, என் காரியத்தை உங்க மேல சாட்டிட்டாண்டவரே, உங்க மேல வச்சுட்டேன், உங்க மேல போட்டுட்டேன், நீங்க அதை குறிச்சு கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி இருப்பியா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாருன்னா உன் மேல இரக்கம் காண்பிப்பார். நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நீங்க தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டு, அவர் செய்ய வேண்டிய கிரகிக்க முடியாத ஆச்சரியப்படத்தக்க பெரிய காரியங்கள் எல்லாம் நீங்க செய்ய பாக்குறீங்க. அது நம்மளால முடியுமா? நம்ம சோர்ந்து போய் விலையிடப்பட்டு ஒவ்வொரு நாளும் பிசாசுல அடிப்பட்டு, பிசாசு நம்ம போட்டு செலவுல போட்டு நம்மள புடைச்சி அப்படியே வேதனைப்பட்டு கவலைப்பட்டு ராத்திரி பகல அழுது புலம்பி கண்ணீரோட உன் பணத்துல எல்லாத்தையும் நீ செய்ய பார்க்கிற. ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு, ஆண்டவரிடத்துல சாட்டி விடு, ஆண்டவர் மேல அந்த பாரத்தை வை. ஆண்டவரே என்னை விசாரிக்கிறவர் நீர் மாத்திரம் தான். ஆண்டவரே என் மேல இரக்கமும் கிருபையும் மனதுருக்கம் உள்ள தெய்வம் நீர் ஒருவர் தான், உண்மை விட வேறு யாருக்கும் நான் போறேன். ஆண்டவரே என் மேல இரக்கமாய் இருவது சொல்லி அவருடைய பாதத்துல பிடித்து பாதத்துல விழுந்து கிடக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38:14. நமுட்டை போலும் தகைதலாம் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயரம் பறக்கிறதுனால். அத கொஞ்சம் மெல்ல வாசிமா, அந்த வாசனத்தை அழகா நிறுத்தி வாசிங்க. நமுட்டை போலும் தகைதலாம் குருவியை போலும். ஏதோ ஒரு முட்டை போடுற ஏதோ ஒரு குருவியை போலவும்
தகைவிலா குருவியை போலவும் கூவினேன். கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பறக்கிறதினால் பூத்து போயின. என் கண்கள் உயர பறக்கிறதுனால பூத்து போயிருச்சு. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன். ஒடுங்கி ஒடுங்கி போகிறேன். கர்த்தாவே, இதனால நான் ஒடுங்கி போயிருக்கேன். என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். என் காரியத்தை மேல் போட்டுக் கொள்ளும் என்றேன். நேரத்தோட உள்ள வசனத்துல என் காரியத்தை உங்க மேல சாட்டிட்டேன். இந்த வசனத்துல என் காரியத்தை மேல் போட்டுக் கொள்ளும். ஆண்டவரே, உங்க மேல போட்டுற ஆண்டவரே இந்த காரியத்தை, எந்த காரியத்தை எதுவா இருந்தாலும் சொல்றாரு. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. அவர் மேல போற்று. உன் பாரத்தை போற்று, உன் தேவையை போற்று, உன் எதிர்கால திட்டத்தை அவர் மேல வச்சிரு, அவர் மேல சாத்திரு. ஆண்டவரே, என்னால முடியாது ஆண்டவரே, என்னை அழைச்சது நீங்க தான், தெரிந்து கொண்டது நீங்க தான், என்னை அழைத்து ஆண்டவரே ரட்சித்தது நீங்க தான். அது என்ன நோக்கம், என்ன திட்டம், என்னால ஒண்ணுமே புரியல ஆண்டவரே. எல்லாத்தையும் உங்க மேல வச்சிடுற, உங்க பாதத்துல விட்டுடுற, உங்க மேல போட்டுடுற, உங்கள்ட்ட எல்லாத்தையும் சாட்டிடுற. நீங்க ஆண்டவரே என்னை நடத்துங்க என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் இங்கே உண்டா? என்ன பண்றது? இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாம் என்ன தெரியுமா? நீ சாகு வரைக்கும் நெத்தி வேர்வை சிந்தி என்ன செய்வ? வேலை செய்வ. யாருக்கு சொன்னது? யாருக்கு சொன்னது? ஆதாமுக்கு சொன்னது. அதைத்தான் நாம் இன்னும் சுதந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுலதான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சாபமெல்லாம் மாறி போய் வேதம் சொல்றது எப்படின்னா, நீ நினைக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு மேல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, உன் கையும் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் கையும் பிரயாசத்துல நெத்தி வேர்வை இல்ல, உன் பாடுகளில் நெருக்கம் இல்ல. ஆண்டவர் வேதம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன். நீ வால் இல்ல, நீ தலை, நீ கீழ் இல்ல, நீ மேல். ஆனா இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம்னா, இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, அன்னைக்கே ஆதாமுக்கு சொல்லிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படத்தான் வேணும், நான் கிடந்து மல்லு கட்டணும். எதோடலாம் மல்லு கட்டுறோம் இல்லையா? சிலர் வாகனத்துல மல்லு கட்டுவாங்க, சிலர் இரும்போட மல்லு கட்டுவாங்க, சிலர் மனைவியோட மல்லு கட்டுவாங்க. ஐயோ, எனக்கு கொடுத்த பெரிய தலைவலி இதுதான் இல்லையா? ஆனா இங்க வேலை நடக்குது என்னன்னா, வேலை சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு அழகா, எல்லாவற்றையும் என் மேல போட்டு, என் மேல சாட்டிடு, நான் எல்லாத்தையும் பாக்குறேன், என் காரியத்தை எல்லாம் அவர் மேல போட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவர், நீங்க எனக்கு பின்னுக்கு நில்லுங்க ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன் இல்லையா? போயிட்டு என்ன பண்ணிட்டு வருது? அடிபட்டு, மூக்கு உடைச்சு, பல்ல உடைச்சு, வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு, அப்புறம் ஆளை தேடுவீங்க. வேதம் சொல்லுங்க, தேடியும் காணாது இருப்பாய். நம்ம தேட இப்படி ஒருத்த சுத்திக்கிட்டு தெரிஞ்சானே, ஆளே இல்ல, எங்க? ஜெயில. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு முன்பதாய் போய் உன் கோணம் எல்லாம் செவ்வையாய் மாற்றுவேன். நீங்க சொல்றீங்க, இல்ல ஆண்டவரே, நான் முன்னுக்கு போறேன், நீங்க எனக்கு பின்னுக்கு வாங்க இல்லையா? மோசே அழகா சொன்னான். மோசே என்ன சொன்னான்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாய் போகும் சொன்னாரு. ஆனா மோசே ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்றாரு, வேண்டாம், நீங்க முன்பதாய் போறோம்னா இங்க இருந்து கொண்டு போகாதீங்க. சொல்றாரு, எங்களோட நீங்க கூடவே வந்தீங்கன்னா இங்க இருந்து எங்களை கொண்டு போங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூடவே வரணுமா, இல்ல உங்களுக்கு முன்னுக்கு போகணுமா? உங்களுக்கு முன்னுக்கு போனா பின்னுக்கு வர பிசாசு அடிப்பான். கூடவே இருந்தா முன்னுக்கு வரதே கவர் பண்ணுவாரு, பின்னுக்கு வரதே கவர் பண்ணுவாரு. உங்களுக்கு எப்படி வசதி? ஆனா நாம என்ன செய்யறோம்னா, நீங்க கூடவும் வேணாம், முன்னுக்கு வேணாம், பின்னுக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேன். போய் என்ன பண்ணிட்டு வாருது? விழுந்து முட்டி மோதி இல்லையா? இப்படியே நாம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆகார் மாதிரி நிலையில்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருப்போம். ஏன்? நம்ம எடுக்கிற தீர்மானம் எல்லாம் எப்படியுமே தோல்விதானே. ஆனா ஆண்டவரோட சமூகத்துல வச்சு தீர்மானத்தை எடுத்துப்பாரு. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருங்க ஆண்டவரே. உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப ஏசாயா 38:14 என் காரியத்தை அவர் மேல போட்டுட்டேன்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. எரேமியால என் காரியத்தை உங்க மேல சாட்டிட்டேன்னு சொல்றாரு. ஆனா நாம ஆண்டவர் மேல சாட்ட மாட்டோம், அடுத்த வீட்டுக்காரன் மேல, மனைவி மேல,
மாமி மேல, மச்சா மேல, அண்ணன் தம்பிமார் மேல எல்லாத்தையும் சாட்டிடுவோம். இல்ல அவன் தான் சொன்னான், இல்ல அவன் தான் செஞ்சான், இல்ல அவன் தான் கூப்பிட்டான், இப்படிதான் பண்ணிடுவோம். ஆனா ஆண்டவர் மேல எல்லாத்தையும் வச்சிரு, எல்லா பாரத்தையும் எல்லாத்தையும் வச்சிரு. கர்த்தர் உனக்காக அவர் நிற்பார். யோபு 17:3 வாசிக்கா. யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேம்போட்டுக் கொண்டு எனக்காக பிடிக்கப்படுவீராக. வேற யார் எனக்காக கை கொடுக்கத்தக்கவர்? வேற யாரு எனக்காக கை கொடுக்கத்தக்கவர்? தேவரீர் என் காரியத்தை உங்க மேல போட்டுட்டு எனக்காக நீங்க பிணை பட்டுக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் பிணை வாரேன், உன் காரியத்தை நான் ஏன் எடுத்துக்கிறேன் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு அழகா. இன்னைக்கு அந்த கடைசி பகுதி வாசிமா. யோபுல 17:3 திரும்ப வாசிங்க. தேவரீர் என் காரியத்தை மேற்கொண்டுக் கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. என் காரியத்தை உங்க மேல போட்டுட்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? இப்படி எப்பயாவது சொல்லிருக்கிறீங்களா? எனக்கு எங்க மாமா இருக்காரு, எங்க மச்சான் இருக்காரு, அண்ணன் இருக்காரு, எங்க சித்தப்பா இருக்காரு, எங்க அப்பா இருக்காரு, எல்லாரும் என்னைய பாத்துக்கிடுவாங்க. இப்படி பார்த்துட்டு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல. யாரு உங்களுக்காக பிணை போடுவாங்க? யாரு உங்களுக்காக நிற்பாங்க? யாரு? பாதியில விட்டுட்டு போறவங்க எல்லாம் பிடிச்சிட்டு நீங்க இப்ப வெட்கப்படாதீங்க. நீங்க நம்பினவங்க எல்லாம் அவங்கள கைவிட்டுருவாங்க. நான் சொல்றேன், என் வாழ்க்கையில ஆண்டவரை நான் பிடிச்சேன், எவ்வளவோ நன்மை செஞ்சு பாட அனுபவிச்சேன். எவ்வளவு நன்மை செஞ்சாலும் நல்ல பேரே வராது. நன்மையெல்லாம் மறந்துடுவாங்க, தீமையத்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜாதிக்குள்ள நீ யார பிடிச்சுக்கிட்டு ஓடுற? யார் மேல நீ சார்ந்து இருக்கிற? யாரு மேல நீ நம்பிக்கையா இருக்கிற? உங்களை விட வேறு யாரிடத்திலே போவேன் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய உணர்வுள்ளவர்களுக்கு நம்ம எத்தனை பேர்? ஆகையினாலே உங்கள் பிரச்சனைகளுக்காக கனவி, மனைவி, பிள்ளைகள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 18:19 2-3 பேர் எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், தகப்பனும் தாயுமா, பிள்ளையும் மகளுமா, கணவனும் மனைவியுமா, சகோதர சகோதரிகளா இணைந்து பூமியில ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அது தேவன் தருவார். ஆண்டவரிடத்திலே போய் சொல்லு. இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணு. சும்மாவே உட்கார்ந்து இருந்துட்டு அலட்டாது. இப்படிப்பட்ட வசனத்தை சொல்லு. ஆண்டவரே, இப்படி எல்லாம் நீங்க எழுதி வச்சிருக்கிறீர்கள், இப்படி எல்லாம் என் ஆதி பிதாக்களுக்கு செய்திகளே ஆண்டவரே, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி போய் கேளு. சும்மா நாள் உட்கார்ந்து இருந்து தேஞ்சரை கோட்டு மாதிரி என்ன ஆசீர்வதியும், பொண்டாட்டி ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், என் வீடு ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கிற தேவனா இப்படியே அதுக்காக நிக்காத. நம்பிக்கையோட ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல வை. பூமியில நீ ஒருமனப்பட்ட குடும்பமா தேவ சமூகத்துல உட்காரு. பிள்ளைகளாய் சேர்ந்து உட்காருங்க. உங்க சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவார். உங்க கண்ணீரை தொடர்பார், துக்கத்தை மாற்றுவார். எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அது உனக்கு நீ பெற்றுக் கொள்ளுவாய். ஆகையினால இன்றைக்கு நீ யாரிடம் வேண்டிக் கொள்ளுகிறாய்? நீ உன்னோட தேவையில யாரிடத்துல போய் சொல்லுகிறாய்? யாரிடத்துல சொன்னா உன் தேவை சந்திக்கப்படும். யாரிடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கிறத தெரிஞ்சு கொள்ளு. அதை விட்டுட்டு சும்மா போய் மனுஷனிடத்துல போய் மனுஷ தயவுக்கு அலையாத, மனுஷ தயவுல போய் நிற்காத. மனுஷ தயவு, மனுஷனுடைய கண்கள்ல வருகிற கிருபை உனக்கு அது கண்ணியை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை நம்பினவன் பூமியில சபிக்கப்பட்டவன். ஆகையினால கர்த்தர் மேல நம்பிக்கையாரு, கர்த்தரை நம்பிக்கொள்ளு. கர்த்தர் உன்னை எல்லாவற்றுக்குமாய் உன்னை நடத்துவார். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18:29, 21, 18, 21 வேகமா. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். எலியா சகல ஜனத்தை நோக்கி, நீங்கள் ஏது மட்டும் 2 நினைவாய் குந்தி 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 எழுதுவீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் இங்கே இருப்பவர்கள் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். அப்பொழுது 2
காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். இந்த பகுதியெல்லாம் நீங்க வீட்டுல போய் அழகா வாசிச்சு பாருங்க. எலியா ஒரு மனுஷனா இருந்து 400 பாகால் தீர்க்கதரிசிகளோடு கூட போராடுகிறதை நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனா நிக்கிறான். அவன் கேட்கிறான், கர்த்தர் தெய்வமா இருந்தா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமா இருந்தா பாகாலை பின்பற்று. எதுவரைக்கும் 2 மனதாய் குந்தி குந்தி எழுப்புவேன். அங்கே தனி மனுஷனா என்று சொல்லுகிறான். 400 பாகால் தீர்க்கதரிசிகளோட ஒரே மனுஷனா என்று சொல்லுகிறான். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்களை மாத்திரம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி, அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிற ஒரு சில காரியங்களை. 23ஆம் வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை மீந்திருக்கிற நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 400 பேர். இப்பொழுது 2 காளைகளை கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதை சந்த சந்தாக துண்டி நெருப்பிலே போடவும் விறகுகள் மேல வைக்க கடவர்கள். நான் மற்ற காளைகளில் அப்படியே செய்து நெருப்பு போடாமலே விறகுகள் மேல வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினாலே உத்தரவு அருளும் தெய்வமே என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இங்க நடக்கிறது ஒரு பெரிய போட்டி. எலியா தீர்க்கதரிசி 400 பாகால் தீர்க்கதரிசிகளோட, நீ ஆராதிக்கிற தேவனா தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வமா தெய்வம் என்று சொல்லி ஒரு பெரிய போட்டி வைக்கிறார்கள். சொல்றாரு, 2 காளை எடு, 2 காளையை சந்தா வெட்டு, அங்கே நெருப்ப மூட்டி நீ விறக வச்சு அதுக்கு மேல அந்த ஆட்டை வை. இப்பொழுது உங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடு. எந்த தெய்வம் அதை பட்சிக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய காளைகளை குறித்து திறந்து போடு. அந்த தெய்வத்தினுடைய அதுதான் தெய்வம், பதில் கொடுக்கிற தெய்வம் என்பதை அங்கே உறுதிப்படுத்த சொல்லப்படுது. 26ஆவது வசனம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று சொல்லி காலை தொடங்கி மத்தியானம் மற்றும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் ஒன்றும் சத்தம் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுக்கப்படவும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திலே எதிரே குவித்து ஆடினார்கள். மத்தியான வேலை வரைக்கும் எலியா அவர்களை பார்த்து பரியாசப்படினார். உரத்த சத்தம் இடுங்கள், அவர்கள் தேவநாமம் தியானமா இருப்பார், அல்லது அலுவலா இருப்பார், அல்லது பிரயாணம் போயிருப்பார், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றார். அவர் உரத்த சத்தமிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தங்களையும் தங்கள் மேல் வடியும் மற்றும் கத்திகளினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும்படி நேரம் மற்றும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. எந்த தெய்வத்திடத்துல முறையிட்டு இருக்கிற? கவனிக்காத, மறு உத்தரவு கொடுக்காத, சத்தமே கிடைக்காத, பதில் கொடுக்காத தெய்வத்திடத்துல நீ நம்பி இருக்கிறியா? அதே 36ஆவது வசனத்துல பாருங்க. அந்த 32ல அந்த கற்களை கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றி தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கிற இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தார். பிற்பாடு அவர், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாங்க தகனபடியின் மேல் விறகுகளின் மேல் ஊற்றுங்கள் என்றான். அப்பொழுது 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். அப்படியே 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அப்படியே அதற்கு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரம் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றி ஓடினது, வாய்க்காலாய் தண்ணீர் நிரம்பினது. அந்தி பலி செலுத்தும் நேரத்துல தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கும்படி கர்த்தாவே நீர் தேவனாய கர்த்தர் என்றும், தேவரீர் நாங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்கு புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்க, 400 பாகால் தீர்க்கதரிசிகளோட ஒரு மனுஷனா நின்று ஆண்டவர் தேவன் என்பதை நிரூபிச்சு காட்டினான். எதனால? கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசத்தினால், நம்பிக்கையினால. அந்த விசுவாச நம்பிக்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்குமானா 39வது வசனத்தின்படி ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது, எதை கண்ட பொழுது? உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தத, உன்னை உயர்த்தினத, உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினத, உன் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை, சுகத்தை, பலத்தை,
நீ வாழ்கிற நிறைவான கணவன் மனைவி எந்த விதமான சண்டை சச்சரவு வேதனை கண்ணீர் துக்கம் இல்லாம உன் பிள்ளைகள் எல்லாம் ஐஸ்வர்யத்தோடு கனத்தோடு நல்ல மகிமையாய் உன் பிள்ளைகள் எல்லாம் வளருகிறத பார்த்து உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து நீ உன் குடும்பம் சமாதானம் இருக்கிறதை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் முகக்குப்புற விழுந்து நீ ஆராதிக்கிற தெய்வமே தேவன் என்று உன்னை பார்த்து ஜனங்கள் முறையிடத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த காலையில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். நாம் அறிந்திருப்பதாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை சுற்றி நிற்கிறவர்கள் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவனாய் கர்த்தர் உனக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளும் அதை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில சும்மா சபைக்கு போறேன், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றேன், 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் சபைக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கிறோம் சொல்லி சபையில வந்து சும்மா உட்கார்ந்து இருந்துகிட்டு சாட்சி இல்லாம எந்த ஆசீர்வாதம் இல்லாம உன் வாழ்க்கையில தேவன் நாம மகிமைப்படாதபடிக்கு நீ ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேர் கிறிஸ்தவனா கிறிஸ்துவ ரட்சிப்பின் போர்வையை போத்திக்கிட்டு சபையில வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு கதனையை சூடாக்கிட்டு போறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை சுற்றி இருக்கிற உன்னை கண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும், கிறிஸ்துவை கனப்படுத்தணும், உன்னை பார்த்து மற்றவர்கள் பயப்படணும். என்னது நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், உன்னை பின்பற்றுவதற்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கணும். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள சாட்சி உள்ளவர்களா இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? சாட்சி இல்லாத வாழ்க்கை, குடும்பத்துல சாட்சி இல்ல, பிள்ளைகளிடத்துல சாட்சி இல்ல, சபைக்கு போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்து சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, தேவ பயம் இல்ல, பக்தி வைராக்கியம் இல்ல, ஆண்டவர் ஏதோ ஒரு பேருக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு தேவைக்கு அப்பத்துக்கு மீனுக்கு அன்னைக்கு இயேசுவை பின்பற்றினது போல இன்றைக்கு ஒரு கூட்டம், அப்படிப்பட்ட கூட்டம் இன்னைக்கு இருக்கு. கிறிஸ்தவ கூட்டம் என்ற பெயர்ல சபைக்கு வந்தா போதும், அப்படிப்பட்ட போதவர்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை சபையில கதிரைகள் நிரம்பி இருக்கணும், எங்களுக்கு தேவை சனங்கள் வந்து கொடுக்கிற காணிக்க தசபாக கொடுத்தா போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசிகள் தேவையில்லை. உண்மை உள்ள வைராக்கியம் உள்ள கர்த்தருக்கு பயந்த 4 பேராக 4 மாணிக்கல்லா பிரயோஜனமான உப்புக்கல்லா தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையினால இன்றைக்கு சபைகளில இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் எங்கே? அப்படிப்பட்ட விசுவாசிகள் எங்கே? அப்படிப்பட்ட விசுவாசிகளை நடத்துகிற ஊழியர்கள் எங்கே? ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறவர் தான் யார் ஆசீர்வாதம் சொல்லி கொடு. அதனால இந்த காலையில இந்த வசனத்தை கேட்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டே என்று சொல்லுகிற நீ, மார்புல அடிச்சு கொள்ற நீ, 20 வருஷம் ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம் ரட்சிக்கப்பட்ட நான் வான் கிறிஸ்டியன் பிறப்பிலே கிறிஸ்தவர் என் தகப்பன் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், உன் வாழ்க்கை கர்த்தருக்குள்ள சாட்சியா இருக்குதா? சபையில சாட்சி உண்டா? உன் குடும்பத்துல சாட்சி உண்டா? ஆண்டவருக்கு முன்பதாய் சோதித்துப்பா. குறைவோட தேவைகளோட அங்கலாய் போட ஆகாரை போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது குறைவு மாறும் என்று வேதம் சொல்கிறது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற எல்லா விதத்திலும் தேவனுடைய ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில நிறைவான வாழ்க்கை இல்ல, சமாதானம் இல்ல. ஏன் காரணம்? அந்த நிறைவான ஆவியானவரை சரியா நீ அறிந்து கொள்ளாததுனால இன்னைக்கு உன் வாழ்க்கையில தோல்வியும் வேதனையும் கண்ணீருமாய் காணப்படுகிறது. ஆகையால முதலாவது அறிந்து கொள், நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் உன் வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். உடன்படிக்கையில மாறாதவர் என்பதை முதலாவது அறிந்து கொள். அவர்களை சார்ந்து அவர்களை நம்பி உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு. உன் வசனத்தின்படி உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. வசனத்துக்கு பயப்படு. குடும்பமாய் தேவனை உண்மையாய் ஆராதி. பிள்ளைகளை வசனத்தின்படி நடத்து. பயத்தை சொல்லிக் கொடு. கர்த்தருக்காய் நிற்க வேண்டிய காலத்துல கர்த்தருக்காய் நில்லு. பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்று. கர்த்தர் தெய்வம் கர்த்தரை பின்பற்று. எதுவரைக்கும் 2 மனதாய் குந்தி குந்தி எழுப்புவாய். எலிசா போராடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினதை வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. எல்லாரும் பயந்தார்களா? எலியாவின் தேவனே தேவன் என்பதை அவர்கள் அறிக்கை செய்தார்களா? இன்றைக்கு நீ ஆராதிக்கிற தேவனை அவர்தான் உயிருள்ளவர் என்று சொல்லி நீ வாழ்கிற பக்கத்து வீட்டுல வேலை செய்யற இடத்துல உன் குடும்பத்துல எத்தனை பேருக்கு சான்று கொடுக்கிறார்கள்? சோதித்துப்பார், தேடிப்பார். ஆண்டவராகிய தேவன் உன்னை அழைத்தது சும்மா அனலம் இல்லாம குளிரும் இல்லாம இருப்பதற்கு அல்ல. நீ அவருக்கு தேவை.
அவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆகையால இந்த வசனங்களை கேட்கிற சகோதரனே சகோதரியே, சோதித்து பார். கர்த்தரை பற்றிக்கொள், அவர் மேல எல்லா நம்பிக்கையும் வை, அவர் மேல சார்ந்து அவர் உன்னை உயர்த்துவார். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். இருக்கிற தேசத்துல கர்த்தர் உன் தடையை உயர்த்துவார். நீ உயர்ந்த ஸ்தானத்துல மழை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. நீ கனி கொடுக்கிற ஒரு மரமாய் கர்த்தர் மாற்றுவார். அநேகரிடத்தில் வந்து இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை தேடு. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார். God bless you.